வணக்கம் உறவுகளே. நம்ம ஊரில் நடக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரியவன், நீ பெரியவன், உன்னை விட நான் வசதியானவன், உன்னை விட நான் வாய்ஸ் ஆனவன், அதாவது பலம் பொருந்தியவன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கும். ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் சிங்கப்பூரோடைய துதிப்பாடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. சில பல நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது, அதை பேசும்போது அது யாருக்காவது ஒரு அதிர்வை ஏற்படுத்துமேங்கிறதுக்காக தான் நான் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மேற்கோள் காட்டி சில வீடியோக்களை நான் இங்கே பகிர்றேன். இதில் உள்ள விஷயம் நல்லதாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பகிர்ந்துருங்க, 4 பேருக்கு பயன்படுத்தும். ஓகேயா? விஷயத்துக்கு வருவோம், இருங்க வரேன். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு, அதாவது குடியிருப்பு பகுதி. இதில் ஏழை பணக்காரங்க அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரையும் இங்கே தங்க வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு வேலையை கொடுத்து அவங்க பேரில் ஒரு வீட்டையும் கொடுத்துரும். அவங்க சம்பளத்தில் ஒரு பகுதி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக மாத இறுதியில் அந்த வீட்டுக்கு போயிடும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாகிடும். அதனால் யாரும் சோம்பேறியாக வீட்டில் இருக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே வராது. காரணம் என்னென்னா, வேலைக்கு போகணுங்கிற கட்டாயத்தில் எல்லோரும் வேலைக்கு போவாங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாருமே. அது காரணம் அவங்க உழைக்கணுங்கிற எண்ணத்தை இந்த அரசாங்கம் விதைக்கிறது தான். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், எல்லாருக்கும் பொதுவான ஒரு விளையாட்டு இடம், அப்புறம் முதியோர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடம், எப்படி சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு பசுமை நிறைந்த மரக்கன்றுகள். இன்னும் சொல்லப்போனால் இப்போ உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுறேன். இதை மாதிரி மக்களை ஒவ்வொரு இடத்துலையும் மொத்தமாக தங்க வைக்கும்பொழுது இட நெருக்கடி இல்லாமல் இவங்களால் இங்கே வாழ முடியுது. நம்ம ஒரு மாதிரி நான் பெரியவன், நீ பெரியவங்கிறதுக்கெலாம் இங்கே வேலை கிடையாது. இது ஒரு HDB கவர்மெண்ட்டோட இதில் அரசாங்கம் இவங்களே தங்க வச்சுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சின்ன குப்பை தொட்டி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்களா பார்த்துக்குங்க. வாக்கிங் போகலாம், விளையாடலாம் எல்லாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சமுதாய குடும்பம் மாதிரி, நம்மளோட சமுதாய குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா. நல்லது கெட்டது, கல்யாணம், சாவு எது நடந்தாலும் இங்கே தான் நடக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கிழையும் மண்டபம், பெரிய பிரம்மாண்டம் அதெல்லாம் கிடையாது. இதுதான், யாராவது இறந்துட்டாங்கன்னா இங்கே வச்சுருவாங்க. இங்கே தான் வர்றவங்களாம் அஞ்சலி செலுத்தணும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 வீக் கூட வச்சுருப்பாங்க, அவங்களோட வசதி வாய்ப்புகளை பொறுத்து. அதுதான் கல்யாணம்னா கூட இங்கே தான், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னாலும் இந்த மாதிரி இடத்துல தான். எல்லா வீட்டுக்கு கீழேயும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் மாறுனுச்சுன்னா தானாக எல்லாம் மாறும். நம்ம காலத்துக்குள்ளே இந்த மாதிரிலாம் மாறாதாங்கிற ஒரு பெரிய எண்ணம் நமக்குலாம் இருக்குது. பார்ப்போம், முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.